இந்த வீடியோல ஃப்ளட் லைட் ஒர்த் இல்லையா, இது எவ்வளோ வெளிச்சம் வருது, தென் இது கூட அந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகலை, இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட் லைட்டோட ஒரு க்ளோசர் லுக் வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி எல்லாம் மொக்கையாக தான் இருக்குது. எல்லாமே சும்மா ஒரு பிளேட்டு மாதிரி தான் இருக்குது. பட் ₹200 எங்களுக்கு வந்து 2 கிடச்சிச்சு. இப்போ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஃப்ளட் லைட் இருக்குல்ல, இந்த ஃப்ளட் லைட்டில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து வரும். நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஒயரு ஒரு ப்ளக் இருந்துச்சுன்னா போதும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இதை ப்ளக்கில் போய் சொருவினிங்கனாலும் எரியும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஹைட் வந்து பத்தாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோடனே மல்டி கலரில் மாறி மாறி எரியுது. கிட்ட 2 ரிமோட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், ஆஃப் ஆனு. தென் வந்து எந்த கலர் கொடுத்தாலும் அது வந்து எரியுது. பட் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகலை. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த 2 ரிமோட்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நாம் வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஆஃப் பண்ணிட்டு தென் வந்து உங்களுக்கு காட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, பிரைட்னஸ் வந்து அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இருங்க, உங்ககிட்ட ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், எல்லா கலருமே வந்து சிங்கிள் லைட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பவர் வந்து தருது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 டோன் வந்து செட் பண்ணுவோம். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரிமோட் பட்டதால் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இதையுமே ஆஃப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன்லேயே எரியுது. ஓகேவா? இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ளூ கலர் கொடுத்துடலாம். தென் இதை வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். இப்போ வந்து 2 இதையும் நான் பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஓகே, நானும் பார்க்குறேன். இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணுது. ப்ளூ கலர், இந்தாண்ட வந்து பிங்க் கலர். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் வந்து நல்லா தெரியுதா? இப்போ வந்து எங்கள் ரூமில் இருக்க டியூப் லைட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாக்ஸு எல்லாத்தையுமே வந்து ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் வந்து டே டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், எல்லா லைட்டையும் ஆன் பண்ணோடனே இதோட பவர் வந்து அவ்வளோவா தெரில. ஓகேவா? நம்ம வந்து இன்னும் க்ளோஸாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவுத்துக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் செவுத்துக்கு பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நல்லா தெரியும். இதோட பவர் வந்து எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இது இப்போ வந்து உங்கள் ஸ்டுடியோக்கு வந்து செட் ஆகுமா? இதே நீங்கள் வந்து சினிமேட்டிக்காக எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைட் பேக்ரவுண்ட் லைட் வந்து செட் பண்ணியிருக்கோம். கீழே லைட்டு மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு லைட் வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சினிமேட்டிக்காக எடுத்திங்கன்னா இவ்வளோ பிரைட்னஸ் வந்து இருக்கும். டே டைமில் எடுத்திங்கன்னா முன்னே பார்த்தீங்கல்ல அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு இது ஒர்த் இல்லையா, நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படி வச்சிங்கன்னா சைடில் என் ஃபேஸ்க்கு கான்ட்ராஸ்ட் வந்து கிடைக்குதா, அது எல்லாமே நீங்கள் தான் செக் பண்ணணும். ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, சினிமேட்டிக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். டே டைமில் அவ்வளோவா வந்து பிரைட்னஸ் வந்து கிடைக்காது. இப்போ வந்து அந்த லைட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. இது ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான். குவாலிட்டி வந்து ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் லைட் வந்து எரியுது. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒர்க் ஆகுது, ஒன்று ஒர்க் ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு 2 ரிமோட்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து போக்கோ மொபைல்ஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ரிமோட் இருக்குல்ல, RGB லைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து இருக்குது. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஆப்பை வந்து ஓவர்லேயும் போடுறேன். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் மாதிரி தான் இருக்கும். இந்த ரிமோட் வந்து ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. என் மொபைலில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கொடுக்குறேன், ஆஃப் ஆயிடுச்சு. தென் ஆன் கொடுத்தா ஆன் ஆயிடுச்சு. என்ன கலர் கொடுக்குறீங்களோ உங்கள் மொபைலை வச்சு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்கள் ரிமோட் வந்து ஒர்க் ஆகலைன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதோட பைலிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வாங்கிட்டு ஒர்க் ஆகலைன்னா என்கிட்டலாம் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து குவாலிட்டிலாம் நல்லா இல்லை. பட் பட்ஜெட்டில் லைட்டிங் வேணும் அப்படின்னா இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைட் வந்து எரியுது, நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.